மச்சான், ஒரே நாள்ல ட்ரெண்டாகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றா. மச்சான் ஒரே நிமிஷம் இங்கே வந்துடுறேன்டா. சார், நீங்க டேரக்டர் தானே? ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே 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 ஆக்ஷன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இஃப் ஐ எம் கரெக்ட், இவனா வந்து சார் ஐ யூ டேரக்டர் அப்படின்னு கேட்டான். என்னோட ரிப்ளை, நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆக வேண்டிய ஒரு சராசரி ஊர் வீட்டு ஊர் வந்து ஒரு காமன் மேன். 24 ஹவர்ஸுமே மூவிஸ் மேலே லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் என்ன பிரயோஜனம்? ஐ ஸ்டடிட் விஸ்காம் அட் மை ஊர். ஸோ ஐ டிசைடட் டு பிகேம் அ மூவி மேக்கர். நான் இதுவரை 24 இடத்துல கதை சொல்லியிருக்கேன். அதில் 11 இடத்த அடி வாங்கியிருக்கேன், 13 இடத்த திட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு நாள் பொறுத்தோர் பூமி ஆழ்வார். இந்த கருத்தை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நான் இதுவரை 24 இடத்துல கதை சொல்லியிருப்பேன். அதில் நிறைய தோல்வியை சந்திச்சிருப்பேன். ஆனால் நான் அந்த தோல்வியை பார்க்காம அதிலிருந்து என்ன கற்றுக்கிறனோ அதை கேதர் பண்ணிக்கிட்டேன். கதையை ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லி ஓகே பண்ணிடலான்னு போனால் எல்லா இடத்துலையும் தோல்வி. தி பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஃபெயிலியர். நம்பிக்கையை இழந்துட்டேன். ஹோப் இந்த உலகத்தில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத ஒரு விஷயம். சென்னைக்கு வந்த உடனே ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் ஃபார் தட் ஃபஸ்ட்டு எனக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்க முடிவு பண்ணேன். டெம்ப்ளேட்னா என்னன்னு பார்க்குறீங்களா? ஸ்டோரி ரைட்டர் நல்லா இல்லை, மூவி மேக்கர் சுமாராக தான் இருக்கு, ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இது சூப்பராக இருக்கே, நிறைய வேலை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் வேலை, அப்புறம் கொஞ்சம் தூக்கம், நிறைய கதை, கிழிக்க கிழிக்க எப்படி கிழிக்க கிழிக்க எழுதுனேன். என்னவோ நான் கிழிக்க எழுதுனேன். கதையில் இல்லை, நான் படித்த புக்கில் இருந்து ஒரு டாபிக் நோ கான்செப்ட் கிடைச்சது. தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் வியூவிங். இது ஒரு தியரி மாதிரி கிட்டத்தட்ட தான். ஆனால் சக்ஸஸ் அவ்வளவு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். பட் ஒரு பதட்டம் எல்லாருடைய வீக்னஸ் ஃபார் சக்ஸஸ். ஆனால் அது நான் விளைவுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விளைவுன்னு நினைக்கிறவங்களுக்கு புது வாய்ப்பை தேடி தரும். உழைக்காமல் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலை, என்ன பண்ண போகிறோன்னு புரியலை. ஆனால் அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேட் உச்சக்கட்டம். ஆனால் இனிமையான வாய்ஸ் பாட்டு, ஐயோ இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட், டிப்ரெஷன், கதை சொல்லவே பிடிக்கல. பட் அப்படி இப்படின்னு இழிஞ்சிட்டாரு. பேஷண்ட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாள் அவர் ஃபேமிலியோடு இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் டிப்ரெஷன் குறையும். ஓகேவா? பார்த்துக்கோங்க அவர். டேய் வா கிளம்பலாம். யா தோ ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்போ எங்கே நாங்கள் மிஸ்லீட் ஆக போகிறோன்னு தோணுச்சுன்னா we just trust on this time. அதுவும் ஒரு ஆவுகாலம்லாம் மறக்கவே முடியாது. நல்ல வேலை நான் தண்ணி குடிக்கும்போது பார்த்தனே, இல்லைன்னா உன்னை இதுக்கும் மேலே அடிச்சிருப்பேன். சரி சொல்லு.
அந்த நாள்ல என் புக்கை நீ பாத்தியா பார்க்கலையா? இப்போதான்டா நான் ஒரு புக்கை இல்லை பேகை பார்க்குறேன். ஏன்டா நீயே ஒரு பேஷண்ட்டு, நான் உன்னை பார்ப்பனா இல்லை உன் புக்கு பேகை பார்ப்பனா? சொல்றா. நீ பேசாத. டேய், அறிவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் மெச்சூரா பார்த்தா நீ சொல்றது தானே உண்மை. ஆனா என் பக்கம் நின்று பார்த்தேனா என் வழி உனக்கு தெரியும்டா. எனக்கு இன்னும் 3 நாள் என் புக்கு வேணும்டா. இப்போ அந்த புக்கே கிடைச்சாலும் நீ போயிட போறியா என்ன? டேய், அந்த புக்கு எனக்கு வேணும்டா. கிளம்புடா போ. ஒருத்தரோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் பெரிய இம்பேக்ட்லையும் முடியலாம், இல்லை கம்மியாக இம்பேக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்லியிருக்காரு. இவன் இங்கே வரான். டேய், உன்னை இங்கே வர வேணாம் தாண்டா சொன்னேன். டேய், இதை பாரா. ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்பு. டேய், ஒரு நிமிஷம் இதை பாரா. என்னடா திடீர்னு வந்து ஒரு ஆர்டிக்கலை காமிச்சு இதுதான்டா என் கதை அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு கூட்டத்தில் 1000 பேருக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அந்த கெட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவனும் என்ன மாதிரி ஃபிலிம் மேக்கராக இருந்தா? நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? ஒருவேளை அவனும் என்ன மாதிரி ஒரு கதை தேர்றவனா இருந்தா? உனக்கேண்டா அந்த மாதிரி தோணுது? ஒருவேளை அவன் கதை சொல்லி ப்ரொடியூசர் அவனை செலக்ட் பண்ணிட்டானா? அவனை ஏன்டா செலக்ட் பண்ண போகிறாங்க? நான் ஒரு புக் படிச்சிருக்கேன். அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜில் ஆத்தர் ஒரு சொல்லியிருக்காரு. மேக்கர்ஸ் ஆர் த ஜோக்கர்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். மேக்கர்ஸ் மேக்ஸ் தேர் வே, ரைட்டர்ஸ் ரைட்ஸ் தேர் ஓன் வே. புரியலைல்ல? புரியாத வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்கிற அளவுக்கு புத்தி இருக்கணும். எனக்கு நினைவு இருக்கும்போதே ஒரு கனவு. அது என்னோட மனசாட்சியா இல்லை உண்மையான எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாரு. உன் நம்பிக்கையை நீ எங்கே தொலைச்சியோ அங்கேயே நீ போய் பாரு. டேய் வாடா, அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். எடுத்துறா. இங்கேதான் இந்த பக்கம் இல்லை, இந்த அந்த பக்கம். பக்கம்.
ஏன்டா என் புக் எடுத்த? என்னடா அவ ப்ராப்ளம்? ஆனால் தெரியாது சார், அவனோட 25வது படத்துல ஒரு வெற்றியை பார்ப்பான்னு. இல்லை, புரியலை. சார் எனக்கு தெரியும் சார், இந்த கதையை நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்புன்றதே கிடைக்காதா சார்? எங்க போனாலும் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். சக்சஸ் அந்த வார்த்தை எங்களால் டேஸ்டே பண்ண முடியாதா சார்? எங்கிருந்தோ வரான், எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் என் மேல ஆணி அடிச்ச மாதிரி நம்புறான். இப்போ அவனையும் ஏமாத்துற மாதிரி தானே சார்? அவ்வளவுதானே சார்? நான் வரேன் சார். டேய் நில்றா, திருப்பி அந்த கதையை நரேட் பண்ணிட்டு போடா. கதை என்னமோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஆனால் இமேஜினேஷனில் ஏன் மூஞ்சி தான்டா ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் இமேஜின் பண்ணும்போது பார்த்து சொல்கிறா, ஓகேவா? புரியுற மாதிரி சொல்கிறா. புரியுற மாதிரியா சார்? சரி கண்ணா முடுங்க. உங்க ரைட் சைடு எல் புக் இல்ல, எல்லோ கலர் ஷீட் போட்டு ஒரு புக் இருக்கு சார், which was written by NR. பேரு Random Thoughts. ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் சார். ஒரு யூடியூப் சேனல் NR இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. NRட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க இது வரைக்கும் 400 புக் எழுதிருக்கீங்க சார், அதுல வெறும் 200 புக்கு தான் சொல்லிட்டா இருக்கு, இதை பத்தின சோகமான கருத்துக்கள் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா சார்? நீங்க சரியா நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். 200 புக்கு மட்டும் சொல்லிட்டாங்கள, 201வது புக்கை ஒருத்தன் வாங்க வந்தான். ஆனா அப்போ எனக்கு தெரியாது, அந்த 201வது புக்கை வாங்க வந்தவன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புவான்னு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, சார் உங்க புக்ல 53வது பேஜ்ல ஒரு சே இருக்கு, ஆத்தர் இஸ் நாட் ஜஸ்ட் நரேட்ஸ் தி ஸ்டோரி, ஹூ கிரியேட்ஸ் தி ஸ்டோரி. அந்த சே அவருக்கு இன்னொரு வெற்றியை தேடி தந்துச்சு. ஒரு புக்குனால ஒருத்தன் கதையை எழுத ஆரம்பிச்சிட்டான், இதுவே அவனுக்கு ஒரு நல்ல வெற்றி தான் சார். அவன் கஷ்டப்பட்டு கதை எழுதி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து நின்னான். ஆனால் அந்த ப்ரொடியூசர், கதை புரியல, நீ கொஞ்சம் திரும்ப சொல்லு அப்படின்னு வந்து என் முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு. இந்த கதையை டக்குன்னு சொல்ல முடியாது, அதான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சேன். சரி ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓப்பனிங் அந்த நாளோட சேர்த்து 24 இடத்துல ஒருத்த கதை சொல்லியிருக்கான் சார். ஆனால் 24 இடத்துலையும் அவன் அந்த கதையை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவனோட கதையை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த 24 இடத்துலையும் மிஞ்சி போனா அவனை திட்டுறாங்க இல்லை அடிக்கிறாங்க. டேய் இந்த சீன் நல்லா இல்லடா, கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்றா, டேய் இந்த கான்செப்டே நல்லா இல்லடா, வேற புது கான்செப்டோட வாடா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவனோட நம்பிக்கையை அவன் இழந்திருக்க மாட்டான். ஆனா இப்ப வரைக்கும் அவன் நம்பிக்கையை இழந்துருவோமோன்னு அவன் பயப்படுறான் சார். அந்த 24வது இடத்துல அவங்க என்ன சொன்னாங்களோன்னு தெரியல, அவனோட நம்பிக்கையை மொத்தமா இழந்துட்டான். அப்படியே அவன் நடந்து போயிட்டு இருக்கான், தட்டு மாதிரி மயங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சென்னைக்கு வரான், அவன் கதை எழுத ஆரம்பிக்கிறான்.
அப்போ அவனுக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்குது, ஆங்கிள் ஆஃப் வியூவிங். இந்த கான்செப்ட் யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு அவன் சொல்லல, அவனுக்கு அந்த கான்செப்ட் கிடைச்சது. ஒரு விஷயத்த என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும்னு அவன் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னான் சார் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ஆனா எல்லாரும் அவனை கேலியும் கிண்டலும் தான் சார் பண்ணாங்க. ஏன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அது அப்படிதான் சார் பண்றாங்க. ஆனா அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் மேல ஆணி அடிச்ச மாதிரி நம்பினான். சரி நமக்குன்னு ஒரு இருக்கானே அப்படின்னு அவன் கூட தான் அவன் தங்குறான், எல்லாமே பண்ணா, கதையும் எழுதுனான். ஆனா அவனே ஒரு நாள் புக்கு தானடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டான் சார். ஆனா அவன் தொலைச்சது அவனோட புக்கை மட்டும் இல்லை சார், அவனோட நம்பிக்கையும் தான். என்னடா என் புக்கை காணும் அப்படின்னு ரோடா அலைஞ்சான் சார். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆர்டிக்கலை வேற பார்த்தான். அந்த ஆர்டிக்கல்ல அவன் டைரியில் எழுதின அந்த கதை அதுல இருக்கு. ஆனா அவன் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது சார். அந்த ஆர்டிக்கலை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். ஏன் தெரியுமா? அந்த கதைக்கு கரெக்டா ஆத்தர் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டான் சார். அவன் கூட அதை எதிர்பார்க்கல சார், அந்த டைட்டில் வைப்பான்னு. அதுவும் இல்லாம அவன் அந்த கதையில என்னென்னலாம் எந்தெந்த சீன்லாம் மாத்தணும்னு நினைச்சானோ அதெல்லாம் கரெக்டா மாத்திருக்காங்க சார். இதை விட முக்கியமானது என்ன தெரியுமா சார்? கீழே அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சார். சூப்பரா இருக்கு இந்த கதை, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சார். இதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சார். அவன் சொல்ல வந்தது என்ன தெரியுமா சார்? Author is not who just narrates the story, who creates the story. பட் என்னன்னு தெரியல, அவனால அதை சொல்லவே முடியல, தள்ளி போச்சு. அவன் புக்கு வேற தொலைஞ்சிருச்சு. அது எப்போ தொலைஞ்சிச்சு? அவன் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போதுதான் அவன் பாக்குறானே அந்த புக்கு தொலைஞ்சிருச்சேன்னு. சரின்னு சொல்லி அவன் 3 நாள் டைம் கேட்டு அந்த 3 நாள் ஃபுல்லா நாயா அலைஞ்சான் சார் அந்த புக்குக்காக. பட் ஆனால் அந்த புக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் கண்ணை முறிந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யாரோ அவனுக்கு சொல்றாங்க, உன் நம்பிக்கை நீ எங்க தொலைச்சியோ அங்கதான் ஒரு புக் இருக்கு. குடுகுடுன்னு ஓடுறான் சார் அது இடத்துக்கு, எங்க அவன் மயக்கப்பட்டு விட்டுருந்தாலும். அந்த புக்கோட யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. டேய் ஏன்டா என் புக்கை எடுத்த அப்படின்னு அவன் போனான். ஆனா அவர் எதுவுமே பேசல. அந்த புக்கு அங்க பக்கத்துலதான் இருக்கு. அந்த புக்கை அவன் பாக்குறான். பார்த்து அவன் அந்த புக்கை அவன் தொடும்போது, உன் நம்பிக்கையை ஏன்டா இழந்த? நீ எல்லாம் உன் நம்பிக்கையை இழக்க கூடாதுடா, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் மேல வரணும்டா அப்படின்னு யாரோ அவன் மண்டியில சொல்ற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீல். அவன் நினைவுல இருக்கும் போதே ஒரு கனவு. இது அவனோட மனசாட்சியா இல்ல அது கனவாவே இருக்குமா? அவனுக்கு அது தெரியல சார். சார் இப்பெல்லாம் மேல தூக்கி விடுறவங்களை விட நீ எல்லாம் எடுக்கடா மேல வர, உனக்கெல்லாம் எடுக்கடா நம்பிக்கை அப்படின்னு கீழே தள்ளி விடுறவங்க தான் சார் அதிகம். ஆனா ஒண்ணு சார், ஒருத்தன் கதை சொல்லி வரானா அவன் கிட்ட பாசிட்டிவா மட்டுமே பேசி அவனை அனுப்ப பாருங்க சார். அவனோட நம்பிக்கையை மட்டும் உடைச்சிடாதீங்க சார். ஹோப்ஃபுல் ப்ராசஸ் இஸ் அ தாட்ஃபுல் ப்ராசஸ். நம்பிக்கையை நெசசரியாக பாருங்கள். தட் இஸ் மஸ்ட். அவனோட புக்கை அவன் தொலைக்கல, அவன் தொலைச்சது அவனோட நம்பிக்கையை. அவனோட நம்பிக்கை திருடினது அவனோட மனசாட்சி. அவனோட மனசாட்சி தான் அவனுக்கு ஒரு கதையை எழுதி தந்து அந்த கதை அவனுக்கு ஒரு நல்ல வெற்றியை தேடி தந்துச்சு.